சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, குடும்பம்தான் முக்கியம். உன் குடும்பத்துக்குள்ளே உன் மனசுக்குள்ளே தான் இந்த சாயப்பா இருப்பேன்னு நான் உன் வீட்டில் வசிக்கிறத பலமுறை உனக்கு சூசகமாக சொல்லியிருக்கேன். ஆனால் நீ என்னை கண்டுக்காம வீட்டில் சச்சரவு, சண்டை, பிரச்சனை, அது இதுன்னு கோவப்பட்டுக்கிட்டும் கத்திக்கிட்டும் அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க? இதை எல்லாத்தையும் ஒரு முடிவு கட்டணும்னு நினச்சிட்டு தான் இப்போது உன் வீட்டில் வசிக்கும் உன் சாயப்பா நானும் உன் கூட தனிமையில் பேச வந்திருக்கேன். சில முக்கியமான விஷயங்களை இப்போது உன்கிட்ட பேச வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக இப்போது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக கேட்டினா அதன் மூலமாக உன் பாதையில் நீ போகும் விஷயங்களில் உனக்கான பிரச்சனைகளில் ஒரு முடிவு தெளிவாக கிடைக்குமே செல்லமே. உன்னை கொட்டி கொட்டி குனிய வைக்க முயற்சி செய்பவர்கள் இன்னைக்கு வேணும்னா அதை பெருமையாக சந்தோஷமாக செய்யலாம். ஆனால் நாளைக்கு அப்படி பெருமைப்பட்டு உன்னை இகழ்ந்து ஏளனமாக பேசிய அதே மனிதர்கள் தாழ்ந்து போவார்கள். அவங்க முன்னால் குட்டுப்பட்ட நீ உன்னை குறை சொன்ன மனிதர்கள் கண் முன்பாகவே வாழ்ந்து ஜெயிச்சு நிற்க தான் போகிற. உனக்கு வலியையும் சோதனையும் கொடுத்து உன்னை வீழ்த்த நான் நினைக்கவில்லை என் செல்லமே. உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நீ எப்படிப்பட்ட மனிதர்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க, இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிறத உனக்கு உணர்த்துவதற்காகவே சில வழிகளையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்து உன்னுடைய தைரியத்தையும் வலிமையையும் நான் வெளிப்படுத்துகிறேன். அமைதியாக நான் கொடுத்த அத்தனை சோதனைகளையும் அனுபவித்த உன் வாழ்க்கையில் இப்போது நீ வாழ்ந்து வளர்ந்து ஜெயிக்க போகிற. உன்னை துன்பப்படுத்தியவர்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். காலம் அவர்களை தலை குனிய வைக்கும். ஆனால் நீயோ உயர்ந்து வாழ்க்கையை ஜெயிச்சு வெற்றிகரமாக நிற்பாய் என் செல்லமே. எதுக்காகவும் நீ பயப்படவோ அழுகவோ வேண்டாம். உன் கண்ணீரை அருளாக மாற்ற வேண்டியது இனிமே இந்த சாயப்பாவின் கடமை. உன் கண்ணீரை தொடச்சு உனக்கான நலவை எல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். யார் உன்னை தாழ்த்த வீழ்த்த அழிக்க நினைச்சாங்களோ அதுவே உன் உயர்வுக்கான அடித்தளமாக மாறும் என் செல்லவே. பொறுமையாக இருந்த என் அன்பு பிள்ளையான உன்னை தாழ்த்தியவர்களின் கண் முன்பாகவே உயர்த்தி உன் மகிமையையும் அருமை பெருமையையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவேன். நீ எந்த விஷயங்களையும் யோசித்து கவலைப்பட்டு குழம்பி உன்னை பலவீனப்படுத்தி கொள்ளாதே. முதல்ல உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்து. உன்னால் ஜெயிக்க முடியுன்ற அந்த நம்பிக்கையோட உன் திறமையை நீ வெளிப்படுத்தும் போது அதன் மூலமாக உன் வாழ்க்கை மாறும். நீ மாற வேண்டிய நேரம் இதுதான் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். உன்னால் முடியாது நீ நினச்சதை கூட உன்னால் முடிக்க முடியுன்றதை உணர்த்தக்கூடிய சக்தியாக இந்த சாயப்பா வந்து நிற்கிறேன். அந்த நம்பிக்கையின் மூலமாக என் அருளின் மூலமாக உனக்கான விஷயங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன்னை ஒதுக்குற இடத்துலையே உன்னை ஒளி போல பிரகாசிக்க செய்வேன் என் செல்லமே. உன்னை வெறுக்கிறவங்களோட மனசில் கூட உன்னுடைய நினைவுகள் பசுமையாக பதுங்கும்படியும் பசுமையாக வந்து சேரும்படியும் இந்த சாயப்பா செய்வேன். உன் வார்த்தையை யாரும் மதிக்காமல் உன்னை அலட்சியப்படுத்தினார்களோ அவர்களே உன்னை தேடி வந்து உன்னை வழிகாட்ட சொல்லி உன்கிட்ட அடிபடிஞ்சு தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கும்படியும் உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும்படியும் உனக்கு மரியாதை நிரந்தரமாக கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். இந்த உலகம் மௌனமாக இருக்கும்போது நான் உன் பக்கம் இருந்து உன்னுடைய நியாயத்தை வெளிக்கொண்டு வருவேன். இப்போது உனக்கு நிழலாக உன்னை பின்தொடர்ந்து வரும் துன்பங்கள் எந்த விஷயத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் வெற்றியை மறைக்க முடியாது. உன் துன்பங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை நான் நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன்னை நிராகரித்த இந்த உலகமே உன்னை உயர்த்தும் பாலமாக மாறப்போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துவிடு என் செல்லமே. நான் உனக்கான சரியான நேரத்தை உருவாக்கி கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி பிடிப்பேன். இந்த உலகத்தில் நல்லவங்க எப்போதுமே தாமதமாக ஜெயிக்கிறாங்கன்றதுக்கு காரணம் அவங்க நீதியின் பாதையில் நியாயத்தின் நேர்மையின் வழியில் நடக்கும்போது சோதனைகள் அதிகமாக இருக்கும் என்பதால்தான். அப்படிதான் உண்மையாக நேர்மையாக வாழ நினைக்கிற உனக்கும் இப்போ சோதனைகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இதன் முடிவாக கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நீ ஜெயிக்க தான் போகிற. கெட்டவங்க வாழ்கிறதெல்லாம் தற்காலிக வாழ்க்கை தான். அவங்களுடைய மகிழ்ச்சியும் தற்காலிகமானது தான். ஆனால் நல்ல பிள்ளையாகிய உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மிகப்பெரிய அளவில் நிரந்தரமானதா நல்லபடியாக மிகப்பெரியதாக வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. உனக்கான நன்மையையும் உனக்கான நேர்மையையும் நீ கைவிடாத வரைக்கும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும். என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன்.
சக மனிதர்களோட எப்போதும் அன்போடு நடந்து கொள்ள தயாராகு. கூட இருக்க மனிதர்களோட நீ அன்பு இதோட பாசத்தோடு பேசும்போது அது நீ என் மேலே பாசம் வச்சிருக்கிறதுக்கு பக்தி வச்சிருக்கிறதுக்கு சமமாக இருக்குமே செல்லமே. கூட இருக்கிற மனிதனை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அவங்கள நோகடிச்சிட்டு என்கிட்ட வந்து மலரும் அதுவும் இதுவும் தூவி என்னை வழிபடும் போது என் அருள் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இந்த சாயப்பா கோயிலில் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு உயிரின் உள்ளத்திலும் இருக்கிறேன். நீ யாரையும் எந்த உயிரையும் எந்த ஒரு உறவையும் புண்படுத்தாதே, காயப்படுத்தாதே. மற்ற உயிர்களை நீ புண்படுத்துவது என்னை புண்படுத்துவதற்கு சமங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எப்போதும் மனிதனாக இரு, அன்பாக இரு, எல்லார்கிட்டையும் பாசமாக நடந்துக்கும். உன் கருணை தான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய காணிக்கை. எப்போதும் எல்லா உயிர்களிடத்திலும் கருணையோடு இரு. உன்னுடைய நல்ல குணமே உனது வழிபாடாக நான் ஏற்றுக்கிறேன். நல்ல குணத்தோட கருணை காட்டக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்தினா என் அருளால் உன் வாழ்க்கையில் நான் வெற்றி உண்டாகும்படி செய்வேன். உன் உள்ளத்தின் குரலை விட வலிமையானது இங்கு எதுவும் இல்லை என் செல்லமே. பேசி பேசிதான் அடுத்தவங்ககிட்ட எதையும் புரிய வைக்கணும், அடுத்தவங்ககிட்ட இருந்து எதையும் செஞ்சுக்கணும், பெற்றுக்கொள்ளணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீ அமைதியாக உள்ளத்தை வலிமையாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சாலே இந்த சாயப்பா உனக்கு மன அமைதியை குலைக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான மன மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். உன் உள்ளத்தில் உன் வீட்டுக்குள்ளே குடியிருக்கும் இந்த சாயப்பா உன் மனசில் இருக்கும் நியாயமான எண்ணங்களையும் ஆசைகளையும் என் அருளால் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன். எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். உன் மனசில் எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் மறைஞ்சு கிடக்குன்னு எனக்கு தெரியும். அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். சிரிப்பை முகமூடியாக அணிஞ்சிக்கிட்டு நீ வெளியே இயல்பாக நடித்தாலும் உன் மனசில் நீ எந்த அளவுக்கு வேதனையோடும் கவலையோடும் கண்ணீரோடும் தத்தளிக்கிறேங்கிறது எனக்கு நல்லா தெரியுமேன்னு செல்லமே. மற்றவங்களுக்கு வேணா உன்னை பற்றி தெரியாதே தவிர இந்த சாயப்பா உன்னை முழுவதும் புரிந்தவனாகவே இருக்கேன். அதனால தான் உன் கண்ணீர் துளிகளையெல்லாம் துடைத்தெறிந்து என் அருளால் உன்னை எழுப்பி நிப்பாட்டி உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக ஆக்க வந்திருக்கேன். உன் உண்மையான துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி உண்மையான நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை தொட வைக்கிறேன். எதுவுமே சுலபமாக கிடைச்சிடுறதுனால தான் இந்த உலகத்தில் சில பேர் சில விஷயங்களின் மதிப்பை உணராமலே இருக்காங்க. தெய்வம் தந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு நாள் வரும். அப்போது நீ யாருங்கிறதையும் நீ எந்த அளவுக்கு தேவை என்பதையும் மற்றவங்க உணர்ந்துக்குவாங்க. இன்னைக்கு உன்னை சாதாரணமாக நினச்சி தூக்கி எறிந்தவர்கள் நாளைக்கே உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். அந்த நேரத்தில் நீ எளிதாக அவர்களுக்காக எதுவும் செஞ்சிட வேணாம். நீ அல்பமாக நினச்ச மனிதர்கள் முன்பாக அற்புதமாக வாழ்ந்து காட்டணும். யார் கையிலும் நீ எளிதாக போய் சேர்ந்து விடக்கூடாது. உன் அமைதியும் உயர்வும் சாதனையும் இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பதிலாக போய் சேரணும் என் செல்லமே. அலட்சியம் என்பதின் அர்த்தம் என்ன என்பதை உன் வாழ்க்கை மூலமாக நீ அவர்களுக்கு உணர்த்து. உன்னை அலட்சியமாக நினச்சவங்களும் அவமரியாதை செஞ்சவங்களும் தன் தவறை உணர்ந்து உன்னை மன்னிப்பு கேட்கும்படி நான் செய்கிறேன். உன்னை தாழ்த்தியவர்களுக்கெல்லாம் நீ வாழ்க்கையில் உயர்ந்து ஒரு பாடமாக மாறணும். என் அருளால் நீ அனைத்தையும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக மன நிம்மதியோடு வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன்னை கடந்து போன உறவுகள் உன் இதயத்தில் வழியாக அல்ல அனுபவமாக பதிஞ்சிருக்காங்க. அந்த வலியையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். உன்னை விட்டு போனவங்களை நினச்சி கவலைப்படாத. அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க நிச்சயம் அனுபவிப்பாங்கன்றதை புரிஞ்சு அமைதியாக இரு.